வெல்கம் டு மோபோ தமிழ். இது வரைக்கும் மோபோ தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்களோட உடனடி அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோனி மொபைலில் வந்து எந்த ஓஎஸில் இருந்தாலும் நம்ம அதுக்கு அப்டேட்டட் வெர்ஷன் ஓஎஸை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து என்ன வெர்ஷன் இருக்குங்கிறத செக் பண்ணிங்க. உங்களுக்கு அப்டேட் வந்து டைரெக்டாக மொபைலில் கொடுத்து அப்டேட் ஆனிச்சுன்னா நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். என் மொபைலுக்கு வந்து டைரெக்டாக அப்டேட் இல்லாதனால நான் பிசி மூலிமா அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து பிசி கம்பேனியன், அதாவது சோனி கம்பேனியன் அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா 47 MB இருக்கும். அதை நீங்கள் சோனி அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலிமா நீங்கள் வந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கங்க. நீங்கள் சர்ச்சில் சோனி கம்பேனியன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரிசல்ட் வரும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் விண்டோஸ் வேணால் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிங்க, இல்லை ஆப்பிள் யூஸராக இருந்தால் நீங்கள் வந்து மேக் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 47 MB. இது டவுன்லோட் பண்ணிட்டோன்னே நீங்கள் வந்து அடுத்த இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இன்ஸ்டாலேஷன் நீங்கள் நார்மலான சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே இன்ஸ்டால் பண்ணுங்கள். எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இது மூலியம் நம்ம மொபைல் வந்து எந்த கரெக்டோ அது மாதிரி எந்த லெவலுக்கு ஒரிஜினலாக போடுறோமோ அந்த அளவுக்கு இது வந்து அதே சேம் குவாலிட்டியில் இருக்கும். இதனால் எதுவும் எந்த எரரும் வரல. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கேன், நல்லாவே இருக்குது. இது இன்ஸ்டால் ஆகிறது பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆகும். நீங்கள் லான்ச் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் லோட் ஆகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். லோட் ஆகினோட்டி ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். நீங்கள் உங்களோட மொபைலில் வந்து டேட்டா கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்து ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டவுன்லோட் டேட்டா பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2.5 GB வந்து ஆகும். நீங்கள் வைஃபை யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டவுன்லோட் ஆகும். இதே நீங்கள் வந்து ஒரு மொபைல் மூலிமா அப்டேட் பண்ணுறதா இல்லைன்னா 3 GB உங்களுக்கு டேட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆகும். ஃபுல்லானதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக மொபைலை கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து உங்கள் டேட்டாஸ்லாம் பேக்கப் எடுத்து வச்சுங்க, ஏன்னா ஃபுல்லாகவே எரேஸ் ஆகிடும். இதில் எந்த டீட்டெயில்ஸுமே இருக்காது. அதனால் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுங்க. கண்டினியூவாக நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகிறது பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் வரைக்கும் இன்ஸ்டால் ஆகும். இது பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து கனெக்ட் பண்ணியே தான் இருக்கணும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடிகிற வரைக்குமே டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கனெக்ட் ஆனே உங்கள் டேட்டா கேபிள் வந்து டிஸ்கனெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. நீங்கள் டன் கொடுத்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து பிசியில் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் எஜெக்ட் பண்ணிட்டு மொபைலை நார்மலாகவே ஓப்பன் பண்ணிங்க ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 1/2 hour வந்து இன்ஸ்டால் ஆகும். மறுபடியும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மொபைல் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ஓஎஸ் போட்டு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் 5.0 6.0க்கு மாற்றிட்டேன். இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் வந்து 100% சார்ஜ் யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களோட சஜஷனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.